சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நாம் ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டிய வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 131வது வகுப்புல இருக்கும். நிச்சயமாக ஏற்கனவே உள்ள வகுப்புகள் உங்களுக்கு முழுமையான தகவல்களை அளித்ததாக இருக்கும். இது திருப்புதல் வகுப்பு தான். இதை நாங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் கூட அது போதுமானதாகவே இருந்திருக்கும். என்றாலும் இந்த சூழல்ல ஒரு மணி நேரம் ஒதுக்குறது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கும். நீங்க தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு ஃபுல்லா, நம்புறேன். ஒரு ஒரு மணி நேரம் நீங்க அந்த படிக்கிறத நிப்பாட்டிட்டு நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கான வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக ஒரு ரிலாக்ஸ் செஷனா இதை எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எந்த செஷனையுமே நம்ம அவ்வளோ டைட்டாலாம் எடுத்ததில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில் நாம ஏற்கனவே நம்ம நிப்பாட்டி இருந்த அந்த பகுதி டென்ஸில் நம்ம நிப்பாட்டியிருந்தோம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை தான் முக்கியமாக சொல்லியிருந்தோம். மற்ற டென்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே விலாவரியாக பார்த்துட்டோம். அதிலிருந்து மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதில் கூடுதல் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். அதனால தான் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் எடுத்திருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், நிகழ்கால வினைமுற்று அப்படின்னு தமிழ் படுத்தியிருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லை. கடந்த காலத்தில் ஒரு விஷயம் தொடங்கியிருக்கு, அது தற்போது முற்று பெற்ற ஒரு செயலின் பலனை அல்லது விளைவை வலியுறுத்துது. ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இது தொடர் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை இது பண்ணோம்னா, சரி நம்ம அதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். கண்டினியூஸ்னா இது திருப்பி நடந்துகிட்டு இருக்க ஒரு செயல், கால விளைவு, கால அளவு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் செயல் முடிஞ்சிருச்சு, ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தாலும் இது முடிஞ்சிருச்சு. யாருமே அந்த விஷயஸ்லாம் போட வேண்டாம். நீங்க போடுறது ஸ்கிரீனிங் ஆகும், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். நிச்சயமா எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள், உங்களுடைய வணக்கங்கள் இருக்கும்னு நான் நம்புறேன். எந்த விஷயத்தும் வேண்டாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே, பர்ஃபெக்ட் அப்படின்னாலே முடிந்து விட்டது. இந்த ப்ரெசன்ட்ல ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செயல் முடிந்து விட்டது, ஆனா அந்த முடிவு தொடருது. ஞாபகம் வச்சுக்கிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட்னாலே நிகழ்காலம் தான். ஆனா நிகழ்காலத்துல ஒரு செயல் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி ப்ரெசன்ட்ல பேசுறோம், ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசுறோம். சமீபத்துல தான் முடிஞ்சிருக்கு, அதனுடைய முடிவை தான் நம்ம பேசுறோம். அப்போ அந்த முடிவு, செயல் முடிஞ்சிருச்சு, முடிவு ப்ரெசன்ட்ல இருக்கு. இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது ஒண்ணும் இல்லை, செயல் கண்டினியூவா இன்னும் நடக்குது. ஏற்கனவே முன்ன தொடங்கிய ஒரு செயல் ரொம்ப காலமா இன்னமும் தொடர்ந்து நடக்குது. இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அதனுடைய சென்டென்ஸை பார்த்தா புரியும். இதை பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், இப்போ கடைசி நேரத்தில் இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுக்கு கீவேர்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஆல்ரெடி, எட், ஜஸ்ட், ரீசன்ட்லி, சோ ஃபார், எவர், நெவர். இவ்வளவு வேகமா சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது ஆல்ரெடி, ஏற்கனவே, ஜஸ்ட் தற்சமயம், கொஞ்சம் முன்னாடி, ரீசன்ட்லி கொஞ்சம் முன்னாடி, so far இதுவரை, எவர் எப்போதும், நெவர் ஒருபோதும் இல்லை. இதெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வரக்கூடியது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு ரெண்டே வார்த்தை தான் கீவேர்டு, சின்ஸ், ஃபார். சார் இங்க நிறைய கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க, என்ன பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வராது. இந்த சின்ஸ், ஃபார், இந்த ரெண்டுல தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். I have visited the Mahabalipuram Shore Temple twice. நான் மகாபலிபுரம் கோயிலுக்கு 2 முறை போயிருக்கேன். அப்படிங்கிறது அனுபவம். நான் போயிருக்கேன், போயிட்டு முடிச்சிட்டேன், அது அனுபவம். அது நமக்கு சேர்ந்து. இப்போ ஐ ஹவ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஏற்கனவே நம்ம ஐ ஹவ் பாஸ்ட் பிஎட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம், நம்ம முடிச்சிட்டோம், ஆனால் அதனுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நாம முடிச்சிட்டோம், அதனுடைய பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல ஹேவ் பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜஸ்ட் ப்ரிப்பேர்டு ஹாட் ஜிகர்டண்டா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க தயாரிச்சிருக்காங்க, இப்போ அவைலபிள். இதை புரிஞ்சுக்கிறோம். ஜஸ்ட் நவ், அது
தயாரிச்சு முடிச்சிட்டாங்க, ஆனா இப்ப அவைலபிள். ஜஸ்ட்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், கடந்த காலத்துல பண்ணது அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. காஞ்சிபுரம் நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக பட்டுப்புடவைகள் நெய்து வருகிறார்கள். have been weaving silk sarees for generations. ஒரு செயல் கடந்த காலத்துல தொடங்கி நீண்ட காலத்துக்கு நடக்குது, தற்சமயம் நடக்குது. இதை எப்ப சொல்றோம்னா 12 வருடங்களாக நடக்குது, இல்ல 2012 இருந்து நடக்குது, இப்படி சொல்றோம். இப்ப ஃபார் சின்ஸ் இந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் சின்ஸ் வந்திருந்தா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் பொறுத்தவரையிலையும் ரெண்டு விஷயம் இருக்கும். அதுல ஒரு பாஸ்டன்ஸ் இருக்கும், சிம்பிள் பாஸ்ட் ஒன்று இருக்கும், ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்தவரையிலையும் அது இன்னொன்னு கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். நாங்க போனதுக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு, இந்த விஷயம் நாங்க பண்ணதுக்கு முன்னாடியே அது நடந்துடுச்சு. பர்ஃபெக்ட்னா என்ன? ஏற்கனவே முடிஞ்ச விஷயம். அப்ப கடந்த காலத்துல முடிஞ்ச விஷயம். அப்ப கடந்த காலத்துல முடிஞ்ச விஷயத்த நம்ம கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? நாம கடந்த காலத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்ததை வச்சு அந்த நிகழ்ச்சி நடந்த போது இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நாங்க சென்னை எக்மோருக்கு போனதுக்கு முன்னாடியே we reached, சிம்பிள் பாஸ்ட். இதுக்கு முன்னாடியே நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர்ல இருந்து கிளம்பிடுச்சு, had left. இந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஆல்ரெடி கீவேர்டு ரெண்டு தான், பிஃபோர் ஆல்ரெடி. கீவேர்டு ரெண்டு, பிஃபோர் ஆல்ரெடி ஞாபகம் வச்சுக்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் எழுதி வச்சுக்கிறோம், திருப்பி வேணாலும் படிச்சுப்போம். ஏன் படிச்சுக்கிறோம்? இது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது பை தி டைம், திருவிழா தொடங்குவதற்கு முன்னாடியே குழுவினர் தஞ்சை பெரிய கோயிலை அலங்கரித்து முடித்திருந்தனர். ஏற்கனவே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு. பை த டைம், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4 டென்ஸ் முக்கியம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கடந்த காலத்துல தொடர்ந்து நடந்த செயல், இதை எப்படி சொல்லுவீங்க? கடந்த காலத்துல ஒரு செயல் தொடர்ந்து நடந்தது, இதை எப்படி சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர் அப்படியே இமேஜின் பண்ணுங்க, தமிழ்லயே யோசிங்க. இந்த விஷயம் நடந்து கொண்டிருந்தது, இதை சொல்லணும்னா நமக்கு அந்த டைமை கோட் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் தேவை. இதை சொல்லணும்னா நமக்கு அந்த டயத்தை கோட் பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவை. கடந்த காலத்துல தொடர்ந்து நடந்த செயல் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன? கடந்த காலத்துல நடந்து முடிந்த செயல். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன? கடந்த காலத்துல தொடர்ந்து நடந்த செயல். நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனப்ப நெல்லை எக்ஸ்பிரஸ் கிளம்பி இருந்திருந்தது அப்படின்னு சொல்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அது நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க அந்த டிராஃபியை வாங்கும் போது அதுக்கு அந்த டிராஃபியை ஜெயிக்கிறதுக்கு முன்பு பல வருட காலமாக அவங்க பிராக்டிஸ் செய்து கொண்டு இருந்தனர் அல்ல, செய்து கொண்டு இருந்தனர். இந்த செய்து கொண்டு இருந்தனர் அப்படிங்கிறது என்ன? இருந்தனர்னாலே பாஸ்ட் டென்ஸ், செய்து கொண்டு, அதுதான் ஹேட் பீன். ஓகே, இப்ப இந்த விஷயத்த பாக்குறோம். இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்ம 15 உதாரணம் பார்க்க வேண்டாம், ஒரே ஒரு உதாரணத்தை தெளிவா பார்த்துப்போம். The players had been practicing. இது ஒரு முனைவு பெற்ற வாக்கியம். அதுக்கு அடுத்தது winning the trophy. இதுக்கு முன்னாடி இந்த கோப்பையை ஜெயிப்பதற்கு முன்பு அவர்கள் பல ஆண்டுகளாக பயிற்சி செய்து கொண்டு இருந்தனர். had been practicing. இதே have been practicing. have been practicing என்ன? செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டா சொல்லி, ஃப்ரம் சின்ஸ் சொல்லி, ஃபார் சின்ஸ் சொல்லி, செய்து கொண்டு இருக்கிறார்கள்
அது present perfect continuous. செய்து கொண்டு இருந்தனர். past perfect continuous. had had been practicing. ஞாபகம் வச்சுக்கிறோம். இவ்வளவுதான். present perfect continuousக்கு இவ்வளவுதான் விஷயம். ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். farmers in தஞ்சாவூர் paddy for many decades. இது இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு இந்த ஹிண்டுங்கிறத மறந்துருங்க. இதுல என்ன டென்ஸ் போடுறது, இப்படி ஒரு ஞாபகம் வரும். ஃபார் வந்திருக்கு, சின்ஸ் வந்திருக்கு. அப்ப என்ன பண்றது, தஞ்சாவூர்ல இருந்த விவசாயிகள் நெல்ல பல டிகேட்ஸ், 10 ஆண்டுகள், பல காலமாக, ஆக்சுவலா இதுல நூற்றாண்டுன்னு வந்திருக்கணும், பல காலமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல பெரிய குழப்பமெல்லாம் இல்லை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு கம்பேரிசன் வராது. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் கம்பேரிசன் வரும். ஏற்கனவே நடந்த ஒரு டியூரேஷன் இருக்கும், இது நடந்த போது அது நடந்தது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் ஒரு கம்பேரிசன் இருக்கும். அவங்க இதை ஜெயிச்ச போது, அல்ல அவங்க இதை பண்ண போது, அல்லது நாங்க போன போது அவங்க பயிற்சி செய்து கொண்டு இருந்தனர். நாங்க மைதானத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனப்ப அவங்க பயிற்சி செய்து கொண்டு இருந்தனர். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ கம்பேரிசன் இருக்கும், வென்னு இருக்கும், ஒயில்னு இருக்கும். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்துட்டோம். மாடல்ஸ் பார்க்கறதுக்காகவே 10th பார்க்க போறோம். கன்ஜெக்ஷன் பார்த்துட்டோம். இதுல தான் நேற்று நிப்பாட்டி இருந்தோம். இஃப் டைப் இது எல்லாமே அப்படியே இந்த இடத்துல நிப்பாட்டுங்க. ரிப்போர்ட்டர் ஸ்பீச் நம்ம ஏற்கனவே தெளிவா ஒரு வகுப்புல பார்த்துருக்கோம். இதுல நாம என்னென்ன பண்ணணும், 5 விஷயம் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் வர்பை மாற்றணும். சார் இதெல்லாம் நம்ம மாற்றி கண்டுபிடிக்கணுமா? தேவையில்லை, அவங்க ரெண்டையுமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கான்னு மட்டும்தான் நம்ம செக் பண்ண போறோம். இதெல்லாம் அதுல இருக்கா? ஒரு டைரக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன்ல 4 இன்டைரக்ட் கொடுத்துருப்பாங்க, எது சரின்னு கேட்க போறாங்க. கேள்வியில ஒரு இன்டைரக்ட் இருக்குன்னா டைரக்ட்ல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல எது சரின்னு கேட்க போறாங்க. அப்போ இந்த 5 விஷயத்த நம்ம கவனத்துல வச்சுட்டா கொண்டு வந்துட முடியும். ரிப்போர்ட்டிங் ஒர்க் சரியா இருக்கா, கன்ஜெக்ஷன் சரியா இருக்கா, தட் கன்ஜெக்ஷன்ங்கிறது இந்த இடத்துல தட் நாம வச்சுக்கிறோம். ப்ரொனவுன் சரியா இருக்கா, ஐ ஹீயா மாறி இருக்கா, ஒரு நேம் ஹீயா மாறி இருக்கா, அதுதான் விஷயம் அதுல. அடுத்தது டென்ஸ். அட்வர்ப். அட்வர்ப்ங்கிறது என்ன? டுமாரோ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டேவா மாறி இருக்கா. இது போன்ற ஒரு 5 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் வெர்ப் பார்க்கணும், கன்ஜெக்ஷன் பார்க்கணும், ப்ரொனவுன் பார்க்கணும், டென்ஸ் பார்க்கணும், அட்வர்ப் பார்க்கணும். சார் இந்த அத்தனையும் நாங்க கவனமா பார்க்கணுமா? தேவையில்லை. இதுல ஏதோ ஒண்ணு சரியா இருக்கா? ஒண்ணுதான் சரியா இருக்கும் 2 ஆப்ஷன்ல. உங்களுக்கு எது பவர்ஃபுல்லா இருக்கோ, சார் நான் இதுல கிளியர், என்னால கன்ஜெக்ஷன் கரெக்டா நான் பண்ண முடியும், சரி ஓகே அதை பார்த்துருங்க. ப்ரொனவுன் என்னால பார்த்துட முடியும், இது 2ஐயும் பண்ணிக்கோங்க. இதுல கழிச்சுக்கிட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்கும். இந்த 2ல ஒன்னதான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ இந்த டென்ஸ், அட்வர்ப், ரிப்போர்ட்டிங் வெர்ப் எல்லாம் பாருங்க, நிச்சயமா சாத்தியம்தான். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் சொல்றேன், இப்போ லிசனர் இதுல இல்ல. he said he was cooking. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். லிசனர் இல்லைன்னா என்ன பண்ணணும்? அடுத்து இந்த டேபிள் பார்த்துருப்பீங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணாதீங்க. இது ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. புதுசா பார்க்குறவங்க இப்போ உட்காந்து குறிப்புகள் எடுக்கிறது வேண்டாம். இந்த புக் ஏற்கனவே நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த டைரக்ட் இன்டைரக்டா இந்த 10th கிராமர்ல நம்ம கிளியரா பார்ப்போம். இந்த வகுப்புலயே பார்ப்போம். நான் உங்க நேரத்தை நிச்சயமா வீணடிக்க மாட்டேன், அதனாலதான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். கான்ட்ராக்ஷன் நிச்சயமாக வாய்ப்புள்ள பகுதி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கான்ட்ராக்ஷன் எப்படி வரும்? கொஸ்டின் டாக். கொஸ்டின் டாக்கும் கான்ட்ராக்ஷனுக்கும் ஒண்ணுதான். கொஸ்டின் டாக் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தா அங்க நெகட்டிவ் கொஸ்டின் டாக் வரும். யூ ஆர் எ ஸ்டூடெண்ட், ஆர்ன்ட் யூ, ஞாபகம் வச்சுக்கிறோம்.
அப்போ யூ ஆர் எ ஸ்டூடெண்ட், ஆர் முன்னாடி வந்துருது, இங்க நாட் இல்ல, நாட் வந்துருது, இங்க யூ இருக்கு, இந்த யூவை தூக்கி அப்படியே இங்க கடைசியில கொண்டு வந்துடணும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் கொஸ்டின் டேக் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆக்சிலரி வெர்பு அதுதான் மெயின், ஞாபகம் வச்சுக்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஷீ இஸ் எ டாக்டர், இஸ் தூக்கி முன்னாடி கொண்டு வந்துடுறோம், நாட் இல்ல, நாட்டு கொண்டு வந்துடுறோம், ஷீ முன்னாடி கொண்டு வந்துடுறோம், கடைசியா ஆர்டரை மாத்துறோம். அதாவது முதல்ல இருக்கிற ரெண்டு விஷயத்த மாத்துறோம். சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு போறோம், ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வரோம். ஆக்சிலரி வெர்பு இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கிறோம். சி இஸ் ஷீ, நாட் இருக்கா இல்ல, அப்போ இஸ் நாட் ஷீ. த புக் ஆர், அப்போ ஆர் த புக்ஸ். ஆர் த புக்ஸை என்ன பண்ணணும், ப்ரொனவுனா மாத்திக்கணும். ஏன்னா ஏற்கனவே புக்ஸ்னு வந்துட்டு அதை ப்ரொனவுன் மாத்திக்கிறோம். த புக்ஸுக்கு என்ன வரும், தே வரும். இப்போ ஆர் தே, இங்க நாட்டு இருக்கா இல்ல, அப்ப நாட்டு போட்டுக்கணும், ஆர் நாட் தே. இங்க நாட்டு இல்லைன்னா கொஸ்டின் டாக்ல நாட்டு வரணும், இங்க நாட்டு இருந்தா அங்க வரக்கூடாது. ஐ கேன் ஸ்விம், ஐங்கிறது ப்ரொனவுன் தான், டவுட் இல்ல. ஐ கேன், கேன் ஐ அப்படின்னு மாத்திக்கிறோம். கேன் ஐ, கேன் ஐன்னு இல்ல, கேன் ஐ. இப்போ இங்க நாட்டு இல்ல, நாட்டு போட்டுக்கிறோம். காண்ட் ஐ, இது கான்ட்ராக்ஷன். இந்த கான்ட்ராக்ஷனும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன்ல கேட் நாட் ஐ அப்படின்னு இருக்காது, காண்ட் ஐன்னு தான் இருக்கும். அதை நம்ம கவனமா பார்த்துக்கிறோம். வி ஷுட், அப்ப என்ன வரும், ஷுட் வின்னு வரும். நாட் இருக்கா இல்ல, அப்போ ஷுட் நாட் வி. இவ்வளவுதான், சிம்பிள். கொஸ்டின் டாக் ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்கலாம், அந்த முதல் ரெண்டு வார்த்தையிலேயே கொஸ்டின் டாக் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பத்தி நாம கவனம் செலுத்த தேவையில்லை. அடுத்தது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள்ஸை பார்த்துப்போம். வி டோன்ட்னு இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், டோன்ட்டை முன்னாடி கொண்டு வரணும், வியை பின்னாடி கொண்டு போகணும். டூ நாட், நாட்டு இருக்கு, நாட்டை எடுத்துடணும், அப்போ டோன்ட், டூ வி. அப்ப இது கான்ட்ராக்ஷன் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம பண்ண முடியும். ஹி இஸ் நாட், கொஸ்டின் டாக்கு ஹி இஸ் நாட்னு இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், ஹி இஸ் நாட், இஸ் முன்னாடி கொண்டு வாங்க, ஹிய பின்னாடி கொண்டு போங்க. நாட் இங்க இருக்கு, அப்ப அங்க போட தேவையில்லை. இஸ் ஹி, சிம்பிள். யூ வேர் நாட், அப்ப கொஸ்டின் டாக் என்ன, வேற முன்னாடி கொண்டு வாங்க, யூவை பின்னாடி கொண்டு போங்க. கொஸ்டின் மார்க் போடுங்க. நாட்டு இருக்கு, அங்க போட வேண்டாம். இப்போ சாந்தினி ஹேட் நாட் அப்படின்னு இருக்கு, இதை என்ன பண்றது, இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. சாந்தினி ஹேட் நாட், இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க, ஹேட் நாட் சாந்தினி, இது இருக்கும். ஏற்கனவே அங்க நாட்டு இருந்ததுனால இங்க உள்ள நாட்டை தூக்கிருங்க. ஹேட் நாட் ஹேடின்ட், ஹேடா மாறிடும். சாந்தினின்னு இருக்கு, சாந்தினிக்கு என்ன ப்ரொனவுன் வரும், சாந்தினிங்கிறது ஒரு லேடி நேம், ஸோ அதை ஷீன்னு மாத்திக்கோங்க. சில்ட்ரன் ஷுட் நாட், அப்போ ஷுட் நாட் சில்ட்ரன். ஷுட் நாட், இங்க நாட்டு இருக்கு, அப்ப ஷுட் மட்டும் போடுங்க. சில்ட்ரன் ப்ளூரல், அப்போ தே வரும். ஷுட் தே, ஒரு கொஸ்டின் மார்க், அவ்வளவுதான். இது கொஸ்டின் டேக், கான்ட்ராக்ஷன் எல்லாமே இதுல ஒன்னா வந்துருது. ஸோ கவலை இல்லை, நிச்சயமாக ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். சாரி, இந்த யூ பிளே த கிட்டார் இப்படி வந்திருக்கு, இதுல நம்ம என்ன பண்றது, பிளே பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, அப்போ டூ பிளேன்னு பிரிங்க. பிளேங்கிற மெயின் வெர்பை நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஆக்சிலரி வெர்பு தான் கொஸ்டின் டாக்ல வரும், அங்க ஆக்சிலரி வெர்பு இல்ல. அப்ப பிளேய பிரிக்கிறோம், டூ பிளேன்னு பிரிக்கிறோம். பிளேங்கிறது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு, அப்போ டூ வரும். இதை பிரிச்சுட்டோம், பிளேய முன்னாடி கொண்டு வர்றோம், பிளே யூன்னு வரணும், பிளேக்கு பதிலாக டூவை போட்டுக்கிறோம். நாட்டு இல்ல, நாட்டை சேர்த்துக்கிறோம். யூ ஆல்ரெடி ப்ரொனவுன் தான் இருக்கு, யூவை போட்டுக்கிறோம். டூ நாட் யூ, டோன்ட் யூ, கான்ட்ராக்ஷன் முடிவுக்கு வந்துடுறோம். தீபா லைக்ஸ் டென்னிஸ், இந்த தீபா லைக்ஸ் இவ்வளவுதான் நமக்கு தேவையானது, அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. லைக்ஸை தூக்கி முன்னாடி போடுங்க. லைக்ஸை எப்படி பிரிப்பீங்க, லைக்ஸ்ங்கிறது டஸ் பிளஸ் லைக்கு,
டூ பிளஸ் லைக் லைக், டஸ் பிளஸ் லைக் லைக்ஸ், எஸ் சேர்ந்து வந்தா டஸ் வரும். அப்போ டஸ் முன்னாடி போட்டுக்கிறோம், லைக்கை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு டஸ்ஸை மட்டும் போட்டுக்கிறோம். நாட்டு இல்ல, நாட்டு போட்டுக்கிறோம். தீபா, அப்போ அதுக்கு ப்ரொனவுன் என்ன? ஷீ. டஸ் நாட் ஷீ போட்டுக்கிறோம். இவ்வளவுதான். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு, சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருக்கு. ஹி கேம் எஸ்டர்டே, அவன் நேற்று வந்தான். வந்தானா அப்படிதானே கேட்போம், அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுப்போம். வந்தானா அப்படிதான் கேட்போம். அப்ப கேம்ங்கிறது எப்படி பிரிப்போம்? டிட் பிளஸ் கம். கம்னா டூ பிளஸ் கம்னு பிரிப்போம். கம்ஸ்னா டஸ் பிளஸ் கம்னு பிரிப்போம். கேம் சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருக்கு, அப்ப டிட் பிளஸ் கம்னு பிரிக்கிறோம். இதை ரிவர்ஸ் பண்றோம். கேமுக்கு பதிலா டிட்டை மட்டும் கொண்டு போறோம். நாட்டு இல்ல, நாட்டு சேர்த்துக்கிறோம். ஹி ஆல்ரெடி ப்ரொனவுன் தான் இருக்கு, தூக்கி போட்டுக்கிறோம். didn't he, did not he கான்ட்ராக்ஷனை மாத்தி didn't heன்னு சொல்றோம். இந்த உதாரணங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுல இது மட்டும் தப்பு இருக்கு. யூ ஸ்பீக் இங்கிலீஷ் டோன்ட் யூ, சரி. யூ ஸ்போக் இங்கிலீஷ் டிட் யூ, இந்த இடத்துல நாட்டு வரணும். இந்த முதல் உதாரணத்துல மட்டும் அது ஒரு புத்தகத்துல பிழையா இருக்கு, கவனத்துல வச்சுக்கோங்க. யூ ஸ்பீக் இங்கிலீஷ், இப்போ இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு நெகட்டிவ் கொஸ்டின் டேக் வந்திருக்கு. இங்க யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னு வந்திருக்கு. அப்ப என்ன வரணும்? டிட் நாட் யூன்னு வரணும். இதுல வந்து டென்ஸ் தான் மாறுது. இங்க பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஆக்சுவலா இங்க ஒரு சின்ன சின்டாக்ஸ் எரர் தான். யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா அதுக்கு அந்த வாக்கியம் வந்து பாசிட்டிவா இருக்கு, அப்ப கொஸ்டின் டேக் நெகட்டிவ்ல வரணும், டிடின்ட் யூன்னு வரணும். ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல சாம் ஹேட்ஸ் குக்கிங், சாம் ஹேட்ஸ் ரிவர்ஸ் பண்றோம். ஹேட்ஸ் சாம், ஹேட்ஸ்ங்கிறதுக்கு என்ன வரும்? டஸ் வரும். நாட் இருக்கா? இல்ல, டஸ் நாட். சாம்ங்கிறதுக்கு என்ன வரும்? ஹி, டஸ் நாட் ஹி. அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஐ ஆம் அதுக்கு கொஸ்டின் டேக். ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்தா ஆர் இன்ட் ஐ தான் வரணும். ஐ ஆம்னு வந்தாலே ஆர் இன்ட் ஐ தான் வரணும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். லெட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அப்ப என்ன பண்ணணும்? லெட்ஸ் ஹோ ஹோம். இதுக்கு என்ன பண்ணணும்? ஷல் வி. இதை ஞாபகத்துல வச்சுக்கிறோம், வேற வழி இல்லை, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். லெட்ஸ் ஹோ ஹோம், அப்போ இதுக்கு ஷல் வி வரும். இம்பேரட்டிவ், ரீட் த புக் அப்படின்னாலே யூ ரீட் த புக்னு தான் அர்த்தம். அதுக்கு வில் யூ. சார் ரீட் த புக்னா பாசிட்டிவ் தானே, ஏன் இங்க நெகட்டிவ் இல்ல? நெகட்டிவ் இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இது இம்பேரட்டிவ்க்கு பொருந்தாது. ரீட் த புக், வில் யூ, வாண்ட் யூ. படி, படிப்பாயா? படி, படிக்க மாட்டாயா? இதுதான் வரணும். ரீட் த புக், வாண்ட் யூ. அதே போல எவரி ஒன், எவரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி, இதெல்லாம் வருது. எவரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட், ஆர் இன்ட் தே ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆடியோ கிளியரா இருக்காப்பா விஜய்? இருக்கு சார். மெசேஜ் போட்ட சார், உங்க நெட்வொர்க்கை செக் பண்ணுங்க. ஆடியோ கிளியரா இருக்குன்றாங்க, உங்க நெட்வொர்க்ல ஏதோ இஷ்யூ. அடுத்தது நெகட்டிவ் இம்பேரட்டிவ். டோன்ட் கம், டோன்ட் கம் லேட் டுமாரோ, அப்போ இங்க வில் யூ. அப்போ நெகட்டிவ் இம்பேரட்டிவ்ல வில் யூ வருது அப்படின்னா அஃபர்மேட்டிவ் இம்பேரட்டிவ்ல won't you தான் வரணும். ரீட் த புக், டோன்ட் ரீட் த புக். அதனாலதான் சொன்னோம் ரீட் த புக்கு won't you வரும்ட்டு. இதுவும் தவறாக தான் இருக்கு. ரீட் த புக், படி, படிக்க மாட்டியா அப்படிதானே கேட்போம்.
Read the book, won't you? Negative imperative. Don't come late tomorrow. நாளைக்கு லேட்டா வராத, வருவியா அப்படிதானே கேட்போம். அப்போ will you, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இது வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒருவேளை வந்தால் நம்ம தயாரா இருக்கணும். இதை சொல்லி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரீட் த புக்னா என்ன? புத்தகத்தை படி. இதுக்கு என்ன கொஸ்டின் டாக் வைப்போம்? படிப்பியான்னு கேட்போமா, படிக்க மாட்டியான்னு கேட்போமா? புத்தகத்தை படி. படிக்க மாட்டியா? நாளைக்கு லேட்டா வராத, வருவியா? இவ்வளவுதான் விஷயம். இங்க நாட்டு இருந்தா அங்க நாட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது, நத்திங் ஹேஸ் த டாக் இட் இன் த அஃபர்மேட்டிவ். திஸ், தட், தீஸ், தோஸ், இதுக்கெல்லாம் என்ன வரும்னா இஸ் இன் இட், ஆர் இன் தே. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம ப்ரொனவுன் சொல்றோம் இல்லையா, அது சேஞ்ச் ஆகிறது. திஸ் ஆர்டிகிள் இஸ் வெரி குட், இஸ் இன் இட். திஸ் என்ன ஆகும்? இஸ் இன் திஸ்ன்னு வராது, இஸ் இன் இட்னு வரும். இது திஸ் ஆர்டிகிளா இருக்கலாம், தட் ஆர்டிகிளா இருக்கலாம், தீஸ் ஆர்டிகிளா இருக்கலாம், தோஸ் ஆர்டிகிளா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கடைசியா என்ன வரும்? இஸ் இன் இட், ஆர் இன் தே. திஸ், தட் வந்தா இஸ் இன் இட் வரும். தீஸ், தோஸ் வந்தா ஆர் இன் தேன்னு வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். தேர் இஸ், தேர் ஆர், இதுக்கு இஸ் இன் ஹியர், ஆர் இன் தேர். There are some books in the table, are in there, are in here. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இது நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வகுப்புல நம்ம இதுல நீங்க டச் பண்ண வேண்டாம், இதுல மதிப்பெண் குறைவுங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தோம். ஏன்னா இது இந்த இடத்துலதான் தொடங்குது. ஸோ இதுல ரொம்ப டீப்பா நீங்க போக வேண்டாம். இதுல மதிப்பெண்களுக்கான வாய்ப்பு மிக குறைவு. இது ஒரு கேள்வி வந்தாலும் ஏற்கனவே நீங்க இதுல கவனம் செலுத்திருந்தீங்கன்னா செலுத்துங்க, அப்படி இல்லையா விட்டுருங்க. இது இப்போ இந்த ஒரு நேரத்துல இதை முழுமையாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சாத்தியம் இல்லை. ஆனா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் சொல்றேன், அது ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாம போகலாம். சிம்பிள் சென்டென்ஸ், ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல கனெக்டர் வராது, கன்ஜெக்ஷன் வராது. கனெக்டர் வராது, கன்ஜெக்ஷன் வராது. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். சார் இதுதான் காம்ப்ளெக்ஸ்லயும் வராது, இந்த காம்ப்ளெக்ஸ்லயும் வராது அப்படின்னீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ்ல 2 மெயின் கிளாஸ் இருக்கும். அப்போ சிம்பிள்ல என்ன இருக்கும்? ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு ப்ரெடிகேட். இது சிம்பிள் சென்டென்ஸ். இதை 2ஆ பிரிக்க முடியுமா? முடியும். His courage won him honor. அவனுடைய வீரம் அவனுக்கு பெருமையை தேடி தந்தது. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? அவன் வீரமானவன், அவனுக்கு அது பெருமையை தேடி தந்தது. அவன் வீரமாக இருந்ததால் அவனுக்கு பெருமை கிடைத்தது. இப்படி பிரிக்கலாம். காம்பவுண்டாகவும் பிரிக்கலாம், காம்ப்ளெக்ஸாகவும் பிரிக்கலாம். ஆனா சிம்பிள் சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். முக்கியமான விஷயம், அதுல கனெக்டர் வராது. கனெக்டர் வந்தா அது காம்பவுண்ட். அடுத்தது இங்க இருக்கு இல்லையா, when, if, which, after, இதெல்லாம் வந்தா காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா என்ன? ஒரு விஷயத்த ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். நான் பார்த்தது எந்த பையன்னா, நான் வந்தப்ப இருந்த பையன் அப்படின்னு குழப்பி சொல்ற ஒரு விஷயம். இதுதான் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள்னா நேரடியா சொல்றது. அதுல ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரே ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இது போதும். வித் எ கிரேட் எஃபர்ட், இதை கவனத்துல விட்டுருங்க. 3வது சென்டென்ஸ்ல உள்ளத, he lifted the box, அவ்வளவுதான். இதுல ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு, ஒரே ஒரு ப்ரெடிகேட் தான் இருக்கு. hearing their father's footstep, the boys run away. the boys run away, அவங்க ஓடி போயிட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்ட்ல ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்.
2 சென்டென்ஸ் இருக்கும், ரெண்டுமே மெயின் கிளாஸா இருக்கும், ரெண்டுக்குமே ஓரளவு முழு அர்த்தம் இருக்கும். தனித்தனியா அதை பிரிச்சு எழுத முடியும். த மூன் வாஸ் பிரைட், வி குட் சி அவர் வே. ரெண்டுக்கும் 2 அர்த்தம் இருக்கு, முழுமையான அர்த்தம் இருக்கு. நைட் கேம் ஆன், ரைன் ஃபெல் ஹெவிலி, வி ஆல் காட் வெரி வெட். இதுல 3 வந்திருக்கு. ஐ ஷால் டூ இட் நவ், என்னால இதை செய்ய முடியும். ஐ ஷால் நாட் டூ இட் அட் ஆல், இப்ப செய்ய முடியலன்னா நான் இதை எப்போதும் செய்ய முடியாது, இதை எப்போதும் செய்ய முடியாது. he throw the stone, அவன் வீசினா, ஆனா அது நாய இலக்க தவறிடுச்சு. அப்போ இது ரெண்டுமே மெயின் கிளாஸா இருக்கும், முழுமையான அர்த்தம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கும், இன்னொன்னு சபார்டினேட்டா இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சபார்டினேட்னா சார்ந்து இருக்கிறது. இது வரலையும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அவ்வளவுதான். பஞ்சுவேஷன் ஓரளவு எதிர்பார்க்கலாம். கடைசியா ஃபுல் ஸ்டாப் இருக்கா, ஆச்சரியக்குறி இருக்கா, கொஸ்டின் மார்க் இருக்கா, அதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ள எழுத்து கேபிட்டல்ல இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. நவுன்ல கேபிட்டல் இருக்காங்கிறத பாருங்க. காட், ஐ இந்த வார்த்தைகள் வந்தா அதனுடைய முதல் எழுத்து கேபிட்டல்ல இருக்காங்கிறத பாருங்க. அண்டுக்கு பக்கத்துல கமா இருக்க கூடாது. அலாஸ், ஓ டியர் இதெல்லாம் வந்ததுன்னா ஆச்சரியக்குறி இருக்கணும். அது ஒரு கேள்வி வாக்கியமா இருக்கு அப்படின்னா கேள்விக்குறி இருக்கணும். அதே போல ஹி எக்ஸ்பிளைம்டு கமா போட்டிருந்தாங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? டைரக்ட் ஸ்பீச் ஞாபகம் வரணும். இன்வெர்டட் கமா எங்க வரும்? ஹி எக்ஸ்பிளைம்டு. அப்போ ஒருத்தர் சொன்னதை அப்படியே சொல்றதுன்னா அது இன்வெர்டட் கமாக்குள்ளதான் வரணும், ஞாபகம் இருக்கணும். அப்பாஸ்ட்ரஃபி எப்போ வரணும்? நிறைய முறை சொல்லியிருக்கோம். பொசஷன், ஹாரிஸ் புக், பாய்ஸ் ஹாஸ் கோட்ஸ். சார் இந்த பாய்ஸ்ங்கிற வார்த்தை முக்கியம். ஏன் பாய்ஸ் அதுக்கு பக்கத்துல அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போட்டிருக்காங்க, எஸ் போடல? ஹாரிஸ்க்கு ஹாரி போட்டிருக்காங்க, அப்பாஸ்ட்ரஃபி போட்டிருக்காங்க, எஸ் வந்திருக்கு. பாய்ஸ்ல பாய்ஸோட கோட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும்ல, அதான பொசிஷன். ஆனா ஒரு விதி என்னன்னா எஸ்ல அந்த வார்த்தை முடியுது, நவுன் முடியுதுன்னா அப்பாஸ்ட்ரஃபி போட்டாலே அது பொசசிவ். ஏன்னா இது டபுளிங் ஆஃப் த எஸ் சவுண்ட், இதை நீங்க உச்சரிக்க முடியாது. ஹாரி, ஹாரிஸ் சொல்ல முடியும். பாய்ஸ், பாய்ஸஸ் அப்படின்னு இழுக்கணும். அதனால பாய்ஸ் கோட்ஸ் போதும், ரிட்டன் ஃபார்ம்ல அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போதும். ஞாபகம் வச்சுக்கிறோம். இவ்வளவுதான் இந்த பஞ்சுவேஷன்ல உள்ள முக்கியமான விஷயங்கள். இவ்வளவு மட்டும்தான். ஒண்ணு கடைசியில ஃபுல் ஸ்டாப் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா கேள்விக்குறி இருக்கணும், அதுவும் இல்லைன்னா ஆச்சரியக்குறி இருக்கணும். எதுவுமே இல்லாம ஒரு சென்டென்ஸ் முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸோட முதல் எழுத்து கேபிட்டல்ல ஆரம்பிக்குதான்னு பாருங்க. ஐ காட் இந்த வார்த்தைகள் வந்திருந்ததுன்னா அது கேபிட்டல்ல இருக்கான்னு பாருங்க. அப்ரிவியேஷன், அக்ரோனிம் வந்திருந்ததுன்னா கேபிட்டல்ல இருக்கான்னு பாருங்க. அதே போல இந்த கமா எதுக்கு வரும்? காந்திஜி த ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஒரு நவுன் வருது, அதுக்கு ஒரு கூடுதல் தகவல் இருக்கு, காந்திஜி நாட்டின் தந்தை அப்படின்னு வருதுன்னா அதுல கமா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. சகோதர சகோதரிகளே, இந்த வர்போட தேர்ட் ஃபார்ம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல நம்ம 10th என் கையில இருக்கு, வேண்டாம். இந்த இடத்துல நம்ம ஓரளவு நிறைவாகவே நம்ம பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் போயம் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் பிரேக் கொடுங்க, நான் வந்துடுறேன். காங்கிரீட் போயம். இந்த காங்கிரீட் போயம்னா நம்ம ஏற்கனவே என்ன ஞாபகம் வச்சுப்போம்? காங்கிரீட் போடுறத ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த வகுப்பு எடுக்கும்போது. காங்கிரீட் எப்போ போடுவோம்? ஒரு வடிவம் போடும்போது. ஸோ அந்த போயம் ஒரு வடிவத்துல இருக்கும். எந்த வடிவத்துல இருக்கும்? இப்படி ஆப்பிளை பத்தி கவிதை எழுதுறோம்னா இந்த ஆப்பிள் மாதிரி எழுதுறது. இது ஆப்பிளான்னு கேட்காதீங்க, நான் டெக்ஸ்ட்ல மாற்றும் போது இப்படிதான் வந்துச்சு. இது ஆப்பிள்னு நினைச்சுக்கீங்க. இந்த நான் இந்த சுத்திக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இப்படி இந்த ஆப்பிள் வடிவத்துல எழுதுறது. ஒரு பறவை இருக்கு அப்படின்னா அந்த பறவை வடிவத்துல எழுதுறது தான் காங்கிரீட் போயம். காங்கிரீட்னா என்ன? வடிவம், ஷேப். அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு வடிவத்துல இருக்கிறது தான் காங்கிரீட் போயம். அதுக்கு மேல அதுல வேற எந்த விளக்கமும் கிடையாது. ஒரு வடிவத்துல இருக்கணும், அந்த வடிவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை
மட்டும் சொல்லணும். இப்ப ஸ்டார் வடிவத்துல நம்ம அந்த வார்த்தைகளை எழுதுறோம் அப்படின்னா அது ஸ்டார் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கணும். மரம் வடிவத்துல எழுதுறோம்னா மரம் சம்பந்தப்பட்ட வடிவத்துல இருக்கணும். குடை சம்பந்தப்பட்டதுன்னா குடை சம்பந்தப்பட்ட வடிவத்துல இருக்கணும். அடுத்தது அக்ராஸ்டிக். அக்ராஸ்டிக் போயம்னா என்ன? கேட்டுங்கிறத பத்தி எழுதணும். கடல் அண்ட் ஸ்மால், ஆல்வேஸ் பிளேயிங் வித் எ பால், டிப்ஸி ஆன் த வால். இப்போ இந்த முதல் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் உள்ள முதல் எழுத்துக்களை பாருங்க, அது கேட்னு வருது. டெட்டுக்கு கூட ஒரு சகோதரர் எனக்கு எழுதி அனுப்பியிருந்தார். டெட்டுக்கு அக்ராஸ்டிக் போயம் எழுதி அனுப்பியிருந்தார். டார்ச்சர்னு ஆரம்பிக்கும். யாராவது அவங்க குழுல இருந்த அடுத்த வார்த்தையை சொல்லுங்க. ஈக்கு அதை விட மோசமா ரொம்ப ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தாரு. டார்ச்சர்னு ஆரம்பிக்கும். அந்த டெட்டுங்கிற தலைப்புல ஒரு அக்ராஸ்டிக் போயம். நீங்க அதை கூட ஞாபகம் வச்சுக்கீங்க, வேணா அதை ட்ரை பண்ணுங்க டெட்டுக்கு. அடுத்தது சிங்கன் போயம். 5 வரி இருக்கும். அதுல சிலபிள் முக்கியம். முதல் லைன் 1ல ஒரே ஒரு நவுன் இருக்கும். லைன் 2ல 2 அப்ஜெக்டிவ் இருக்கும், அதை பத்தி விளக்கும். 3வது வரியில 3 வெர்பு இருக்கும், அந்த தலைப்பின் கீழே தான் இருக்கும், தொடர்புடையதா இருக்கும். 4வது வரியில அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது திருப்பி அதை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது இருக்கும். கடைசி வரி அந்த தலைப்பை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு முடிவு சொல்லாக இருக்கும். உதாரணம் நான் காட்டல, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கன் போயம் 5 வரி கவிதை. 1 2 3 4 சிங்கன் 1 2 3 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லிம்ரை. இதுல 5 வரி இருக்கும். AABBA அப்படின்னு சொல்லி இந்த கவிதை முடியும். ரைமிங் ஸ்கீம் AABBA இப்படிங்கிறதுல முடியும். கொஞ்சம் காமெடியா இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். லிம்ரைக். அடுத்தது சானட். சானட் தான் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம், ஒரு மெசேஜில் போட்டிருந்தோம். 14 வரிகள் இருக்கும், 6 வரிகள் இருக்கும். ஆக்டேவ், சிஸ்டேட் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இந்த சானட்ல சில குறிப்புகள் நான் தந்துடுறேன், இதுல இல்லை. அது ஆக்சுவலாக நான் மெசேஜில் போட்டிருந்தேன், கொஞ்சம் குறிப்புகள் எடுத்துக்கோங்க. சானட்டை பொறுத்தவரை ஆக்சுவலாக அது நம்ம மெசேஜ்லேயே இருக்கு. ஆமாம், சானட்ங்கிறது 14 வரி உள்ள ஒரு போயம். 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் முதல் 8 வரிகள் ஆக்டேவ். ஆக்டேவ் அப்படின்னா 8 வரிகள் கொண்ட பகுதிக்கு ஆக்டேவ்னு பேரு. அதுல அந்த கவிதையினுடைய ஐடியா, ப்ராப்ளம் அல்லது தீம் வந்துடும். அதுக்கு அடுத்தது கடைசி 6 வரிகள் செசட். செசட்டுங்கிறது 6 வரிகள். இதுல அதுக்கான ஆன்சர் இருக்கும். அதை அந்த ஏற்கனவே சொன்ன விஷயத்த முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ முதல் 8 வரிகள் ஆக்டேவ், கடைசி 6 வரிகள் செசட். செசட் ஞாபகம் வச்சுக்கிறோம். செஸ்டட். முதல் 8 வரிகள் ஆக்டேவ், கடைசி 6 வரிகள் செசட். 8 ஆக்டேவ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். 8 வரி தான் ஃபர்ஸ்ட் வரும், அது ஆக்டேவ். அப்புறம் மிச்சம் உள்ளது 6 வரி செசட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம், இதை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தங்க, சார் அந்த போயத்தோட அத்தனை வடிவங்களும் நடத்திடுங்கன்ட்டு. அவங்க இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா இத்தனை நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நடத்தும் போது அவங்க இல்லைன்னா ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆக்சுவலா இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுல உள்ள அத்தனை விஷயமும் நம்ம அவங்க சொல்லும் போது கூட ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கோம். நிச்சயமா இருப்பாங்கன்னு நம்புறோம். இவ்வளவுதான். இந்த காங்கிரீட், சானட், லிம்ரைக், சிங்கன், அக்ராஸ்டிக், இதுல எது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சானட். அந்த சானட்ல உள்ள முதல் 8 வரிகள் ஆக்டேவ், கடைசி 6 வரிகள் சிசட். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது தான் இந்த வரிகள் அக்ராஸ்டிக். அக்ராஸ்டிக், காங்கிரீட், சிங்கன், இது மூணுமே ஒரே லெவல்ல கொடுங்க மரியாதை. அடுத்தது லிம்ரைக். இது கொஞ்சம் கடினமான பகுதி தான். 5 வரி இருக்கும். ஏற்கனவே சிங்கன்லயும் 5 வரி தான் இருக்கும். ஆனா சிங்கன் போயத்துக்கு என்ன வித்தியாசம்னா, முதல் வரியில ஒரு வார்த்தை இருக்கும்,
ரெண்டாவது வரியில 2 வார்த்தை இருக்கும் 4 சிலபிள், மூணாவது வரியில 3 வார்த்தை இருக்கும் 6 சிலபிள், நாலாவது வரியில 4 வார்த்தை இருக்கும் 8 சிலபிள், கடைசி வரியில ஒரே வார்த்தை இருக்கும் 2 சிலபிள். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சிங்கன் போயத்துல 2, 4, 6, 8ங்கிறது சிலபிள். வார்த்தையில கணக்குல வச்சுக்கிட்டீங்கன்னா முதல் வரியில ஒரு வார்த்தை, இரண்டாவது வரியில 2 வார்த்தை, மூணாவது வரியில 3 வார்த்தை, நான்காவது வரியில 4 வார்த்தை. முதல் வரியில பெயர் சொல் ஒரே வார்த்தை, இரண்டாவது வரியில அட்ஜெக்டிவ் 2 வார்த்தை, மூணாவது வரியில வெறும் 3 வார்த்தை, திருப்பி நாலாவது வரியில அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய திருப்பி அது அட்ஜெக்டிவாக இருக்கலாம். கடைசி வரி அதை ரீநேம் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் முடிவு சொல்லாக இருக்கும், அதுக்கு பதிலான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறோம். அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயங்கள். அடுத்து 10th கிராமர் கையில இருக்கு. நாம அமைதியா இதை லீவ் பண்றோம். நம்ம 1 மணி நேரம் எடுத்திருக்கோம், 8வது வரை முழுமையா முடிச்சிருக்கோம். 10th கிராமருக்குள்ள போனோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனா ஏற்கனவே நம்ம சொன்னோம், மொடால்ஸை பொறுத்தவரையிலும் 10th மட்டும்தான் இருக்கு, தெளிவா இருக்கு. இதை மட்டும் பார்த்துடுறோம். 10th மிச்சம் உள்ள பகுதிகள் நான் குரூப்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நேரம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. நீங்க மற்ற பாடங்கள்ல கவனம் செலுத்தணும், அதை செலுத்துங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த வகுப்புல உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, 8ஆம் வகுப்பு தமிழ்ல 21 பக்கம் நம்ம சார் நீங்க கொடுத்ததுல 33 பக்கம் இருக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது கூடுதல் நீட்சி எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன். அதாவது மற்ற ஐட்டம் அந்த கிராமரோட சேர்ந்ததெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன். அந்த 21 பக்கத்தை படிச்சாலே 20 மதிப்பெண் எடுத்துட முடியும் தமிழ்ல. அதுல தெளிவாயிட்டீங்கன்னா சந்தேகம் இருந்தா கேளுங்க, காலையில கூட கேளுங்க, ஃபோன் பண்ணுங்க. ஆனா முழுமையா பாத்துருங்க. ஆங்கிலம் 50 பக்கம் இருக்கே சார், இல்ல கிராமட்டிக்கல் ஐட்டம்ங்கிறது 30 மார்க் தான், அதனோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் அது. அதனுடைய கேள்விகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் 60 பக்கம். நீங்க படிக்க வேண்டியது அந்த தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய அந்த 30 பக்கத்தை படிங்க, 20 மார்க்கு. 30 பக்கத்துல 20 மார்க்கு உறுதியா சொல்றோம். தமிழ்ல 30 பக்கம் படிங்க, 20 மார்க்கு. ஆங்கிலத்துல 30 பக்கம் படிங்க, 20 மார்க்கு. சார் இதை நீங்க முதல் கிளாஸ்லயே சொல்லியிருந்தா அதை மட்டுமே நாங்க டெய்லி படிச்சுட்டு இருக்கோமே. ஆமா, அதை மட்டும்தான் படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த 20 மார்க்குங்கிறது உறுதி இல்லை. அது 18 ஆகலாம், 16 ஆகலாம், ஆனா 15க்கு குறையாது. ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியம். அதனாலதான் சொல்லிடுறோம், ஆரம்பத்தில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். 8ஆம் வகுப்பு முக்கியம், 8ஆம் வகுப்பு முக்கியம்னா 8ஆம் வகுப்புல எது முக்கியம் அதையும் நாங்க சொல்லிட்டோம். கிராமர் தான் முக்கியம், கிராமர் தான் முக்கியம். ஸோ 8ஆம் வகுப்பு கிராமர் முக்கியம். இதை நம்ம முதல் வகுப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் தொடர்பு சிக்கல் இருந்திருக்கலாம். நான் நேரடியா சொல்லியிருந்தேன்னா நீங்க 8ஆம் வகுப்பு கிராமரை மட்டும் ஒரு பிடிஎஃபா எடுத்து வச்சுட்டு அதை மட்டுமே படிச்சுட்டு இருந்தீங்க. அதனாலதான் இதை நாங்க சொல்லலை, சிரிக்கல, நான் ஒரு காமெடியா சொல்லலை, சீரியஸா சொல்றேன். நமக்கு முழுவதுமான பாடப்பொருள் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நம்ம இந்த தேர்வுக்காக மட்டுமல்ல, இது நம்ம படிக்கிறது தேர்வுக்காக மட்டுமல்ல, தெரிந்து கொள்வதற்காகவும் கூட, பிற்காலத்தில் பயன்படுத்துவதற்காகவும் கூட. ஸோ அந்த வகையில் முழுமையான நம்ம தகுதியோட நம்ம போவோம். ஜஸ்ட் இந்த 30 பக்கத்தை படிச்சுட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம நம்ம பாடப்பொருளை முழுமையா நம்ம கத்துக்கிட்டோம் அத்தனை நாள் வகுப்புகள்ல. இப்ப கடைசியில இந்த 30 பக்கத்தை ரிவைஸ் பண்ணி நம்ம அதை தாண்ட போறோம். அவ்வளவுதான் விஷயம். அதுதான் ஒரு அதுக்கான நியாயம் செய்வதாக இருக்கும். ஓகே, மாடல்ஸ். இப்போ மாடல்ஸ்னா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அது பர்சனுக்காகவோ நம்பர் ஆஃப் த சப்ஜெக்டுக்காகவோ மாறாது. அதுல சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த வரி முக்கியம். morals do not change with the person or the number of the subject. ஞாபகம் வச்சுக்கிறோம். குவாசி அல்லது செமி மோடால்ஸ் ஆர் டு, நீட், டேர், யூஸ்டு டு ஞாபகம் வச்சுக்கிறோம். செமி குவாசி மோடால்ஸ் அதாவது முழுமையாக உள்ளது எதுனா கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷல், ஷுட், மஸ்ட், ஹாவ் டு. இது நமக்கு தெரியும். கூடுதலாக 4 ஆட் டு, நீட், டேர், யூஸ்டு டு. இது செமி மோடால்ஸ் அல்லது குவாசி மோடால்ஸ். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்திருந்ததுன்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு. டு நாட் வந்திருக்கு, அந்த நாட்டை இங்கே போட்டுக்கணும். கொஸ்டின் டாக் மாதிரி இங்கே பண்ணிடாதீங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல நாட் வந்தா பேசிவ் வாய்ஸ்லயும் நாட் வரணும். ஏன்னா அதுல உள்ள விஷயம் தான் இப்படியே மாறும். ப்ளீஸ் டு நாட் யூஸ் அப்படின்னு வந்திருந்ததுன்னா யூ ப்ளீஸ்க்கு பதிலா யூ ஆர் ரிக்வெஸ்டட் அப்படின்னு போட்டுக்கோங்க. டு நாட்டுங்கிறத நாட் டு யூஸ் அப்படின்னு மாத்திக்கோங்க. அதே போல ஒர்க் ஹார்ட் கமாண்ட்ல வந்திருக்கு அப்படின்னா, கமாண்டுங்கிறது என்ன? ஏத்தாப்புல நிக்கிறவங்களுக்கு தான் சொல்ல முடியும். ரிக்வெஸ்டும் ஏத்தாப்புல நிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும், கமெண்ட்டும் ஏத்தாப்புல நிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அப்போ
யுவர் ஒர்க் ஹார்ட் அப்படின்னா யார்கிட்ட சொல்ல முடியும்? ஏற்கப்பட நிக்கிறவங்ககிட்ட. அப்போ யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். அப்போ ஒரு இம்பேரட்டிவ் வருது, ஒரு கமெண்ட் வருது அப்படின்னு. இதுதான் விஷயம். இதை மட்டும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் ஓகேவா? ஓகே ஓகே. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போலதான் இன்ஸ்ட்ரக்டட், இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு, ஆர்டர்ட் டு, ஆர்டர்ட் நாட் டு ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ஒமிட்டிங் த ஏஜென்ட். somebody has taken away my book. அப்போ அந்த இடத்துல somebody வந்தால் அந்த somebodyங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. மை புக் இஸ் டேக்கன் அவே, அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம். சம்படியும் நோ ஒன்றும் வருதுன்னா நம்ம 7 கட்டத்திலையும் எதிர்த்தாப்புல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மீறி வந்தால் அதுதான் அந்த கடினமான ஒரு கேள்வியும் ஒன்று கேட்கணும்ல ஹச்ஓடிலையும், அதுல ஒன்று வரும். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இன்ட்ராகேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்க்கு நம்ம என்ன பண்றது, எப்படி பாசிவ்ல மாத்துறது? டிட் ஹி ரைட் ஏ லெட்டர், அப்ப எப்படி மாத்துறது? வாஸ் ஏ லெட்டர் ரிட்டன் பை ஹிம், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? டிட் ஹி ரைட் ஏ லெட்டர் ஆக்டிவ், அதை பாசிவ்ல மாத்தணும்னா லெட்டர் தான் முன்னாடி வரணும், அதை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். ஹி பின்னாடி போகணும், அதையும் பின்னாடி கொண்டு போயிடுறோம். இப்போ லெட்டர் ஹி, இந்த 2 விஷயம் இருக்கு. டென்ஸை பார்க்குறோம், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ டிட் ஹி, ஹி ரோட் த லெட்டர் அப்படிங்கிறது தான் கேள்வியா மாறி இருக்கு. அப்போ டிட் பிளஸ் ரைட் அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ ஹீக்கு டிட், ஆனா லெட்டர்னு வந்தா என்ன வரணும்? வாஸ் வரணும். வாஸ் எ லெட்டர். இந்த ரைட்டை வந்து ரிட்டன் அப்படின்னு மாத்திக்கிறோம், தேர்ட் ஃபார்முக்கு கொண்டு போய்க்கிறோம். அஸ் யூஷுவல் பை ஹிம் போட்டுக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்காதீங்க. இதை மட்டும் ஒரு 2 மாடல் பார்த்துக்கோங்க போதும். அந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதுக்கு மேல அதுல மிகப்பெரிய சிரமங்கள்லாம் எதுவும் இருக்காது. இதுக்கு மேல உள்ளதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். இப்போ நீங்க டென்ஷன் ஆகி குழப்பிக்க வேண்டாம். நம்ம கொண்டு வந்தது இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது 8வதுல நிறைய இருக்கு, அதனுடைய வார்த்தைகள் இங்க இருக்கு. இதை நம்ம பார்த்துக்கிறோம். நவுன் பிளஸ் நவுன் கிச்சன் கார்டன், நவுன் பிளஸ் வர்ப் மவுத் வாஷ், வெர்ப் பிளஸ் நவுன் வாட்ச்மேன், ப்ரிபோசிஷன் பிளஸ் நவுன் ஓவர் கோட். நம்ம 8ஆம் வகுப்புல என்னென்ன பார்த்தோம்? நவுன் பிளஸ் நவுன் பார்த்தோம், நவுன் பிளஸ் வெர்ப் பார்த்தோம், வெர்ப் பிளஸ் நவுன் பார்த்தோம், ஜெரண்ட் பிளஸ் நவுன் பார்த்தோம். இவ்வளவுதான் பார்த்திருப்போம். ப்ரிபோசிஷன்லாம் நம்ம அங்க பார்க்கல. இப்போ காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல ப்ரிபோசிஷனும் இருக்கு, ஓவர் கோட், ஜெரண்ட் பிளஸ் நவுன் அங்கேயே நம்ம வந்திருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் நம்ம அங்க ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நவுனும் ஜெரண்டா வருது. ஹவுஸ் கீப்பிங், அட்ஜெக்டிவ் ப்ரப்போசிஷன் நவுன் 3 சேர்ந்து வர்றது. குட் ஃபார் நத்திங், நவுன் ப்ரப்போசிஷன் நவுன் சேர்ந்து வர்றது. மதர் இன் லா, மதர் இன் லாங்கிறது காம்பவுண்ட் வேர்ட். ஞாபகம், வாஷிங் மிஷின் சூப்பர் உதாரணம், சரியா ஞாபகம் வச்சிருக்கீங்க, நன்றி மேம். நவுன் ப்ரப்போசிஷன் நவுன், மதர் இன் லா, இது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். நம்ம இதோட ப்ளூரல் ஃபார்முக்கு என்ன பண்ணணும்? ஹைப்பர்நெட் வேர்டில் எஸ் சேர்க்கணும். முதல்ல உள்ளது எது முக்கியமான வார்த்தை? மதர். அப்போ அதுல எஸ் சேர்ப்போம். இதெல்லாம் நம்ம எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டென்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்க்க முடியும். டென்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் கண்டிஷனல் கிளாஸ் பார்க்க முடியும். டென்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் மற்ற அத்தனை விஷயங்களுக்குமே டென்ஸ் பேசிக். அதே போல இந்த வார்த்தைகள் நம்ம ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நாம இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல கவனம் செலுத்துவோம் கூடுதலாக. அதே போல இங்க நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு இதுல தெரியும் ஸ்டார் இருக்கு. ஸ்டாரை எதோட மேட்ச் பண்ண முடியும்? ஒவ்வொன்னா சொல்லி பாருங்க. ரெயின் வந்திருக்கு, எதோட மேட்ச் பண்ண முடியும்? அப்படி ஒவ்வொன்னோடையும் சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தீங்கனாலே ஓரளவு நமக்கு கிடைச்சிரும். லாட்ரி டிக்கெட், ஸ்டார், ஃபிஷ், ஃபிஷ் இதுல இல்லையே. இதே போலதான் நீங்க சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தீங்கனாலே ஓரளவு நம்ம மேட்ச் பண்ணிட முடியும். கன்ஜெக்ஷன் நம்ம தகட்ட பார்த்துட்டோம். அதனுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்டெண்டட் விஷயம், நம்ம பார்த்ததே போதும். 8ஆம் வகுப்புல நம்ம என்ன பார்த்தோமோ அது போதும்.
கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ரெண்டு விஷயத்த ஒன்னா சேர்க்கிறது. இது நடந்ததுனாலதான் அது நடந்தது, இது நடந்தது ஆனா அது நடக்கல, இப்படி சொல்றது. சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், இந்த அதாவது மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வருதுன்னா அது என்னவா இருக்க முடியும், என்ன கிளாஸா இருக்க முடியும்? யோசிங்க. சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வருது, அப்போ அது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல என்னவா இருக்க முடியும்? சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸ்ல வரும், ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்தா அது என்னவா வரும்? ஓகே, காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சது. கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்தா என்ன வரும்? காம்பவுண்ட். சூப்பர். அதாவது ரெண்டு முழுமையான வாக்கியங்கள் இருக்கு, அப்போ இந்த இடத்துல அது காம்பவுண்ட். ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வருதுன்னா ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும். சபார்டினேட் கன்ஜெக்ஷன் வருதுன்னா அப்போ ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறோம். கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ங்கிறது ஆக்சுவலா வந்து அதுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை கொண்டு வர்றது தான். இதுவா அதுவா, அதுவும் இல்லை இதுவும் இல்லை, இப்போ இல்லை அப்ப இல்லை, இது போல சொல்றது தான் நம்ம அந்த கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன். இதை நம்ம ரொம்ப கவனத்துல எடுத்துக்க வேண்டாம், தேர்வு முடிஞ்ச பிறகு வேணா பார்த்துப்போம். ஃபினிட் நான் ஃபினிட். ஃபினிட்டுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கும், நான் ஃபினிட்டுக்கு ஆப்ஜெக்ட் இருக்காது. அப்ரிவேஷன், அக்ரோனிம்ஸ், கான்ட்ராக்ஷன் நிச்சயமாக ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். இந்த 3 தலைப்புகள்ல இருந்து இதைத்தான் நம்ம ரொம்ப தீவிரமா நடத்தியிருக்கோம். இது ஏற்கனவே நம்ம 8ஆம் வகுப்புல இது தெளிவா இருக்கு, அதனால இதுல குழப்பிக்க வேண்டாம். 8ஆம் வகுப்புல இதை நம்ம பார்த்துட்டோம். இஸ், ஹேஸ் ரெண்டுக்குமே அப்பாஸ்ட்ராபி போட்டு இஸ் தான் வரணும். ஆனா இதுக்கு அடுத்த வார்த்தை என்ன இருக்குங்கிறத வச்சுதான் அது இஸ்ஸா அல்லது ஹேஸான்னு முடிவு பண்ண முடியும். சப்போஸ் அப்பாஸ்ட்ராபி போட்டு எஸ் போட்டு பக்கத்துல ஒரு வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்ததுன்னா அது ஹேஸ், அப்படி இல்லைன்னா அது இஸ். அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஹேட், வுட் இதுக்கும் அதே ரோல் தான். அப்பாஸ்ட்ராபி ஒரு டி போட்டிருக்காங்க, பக்கத்துல வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருந்ததுன்னா அது ஹேட் பர்ஃபெக்ட்ல இருக்கு, அப்படி இல்லைன்னா அது வுட். ஞாபகம் வச்சுக்கிறோம். ப்ரொனவுன் ரொம்ப தெளிவா நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். இதுல இவ்வளவு விளக்கங்கள்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ப்ரொனவுன்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நம்ம பார்த்துட்டோம். அதனால இதெல்லாம் ஒருவேளை சந்தேகம் இருந்தா இன்னைக்கு நம்ம அந்த பிளேலிஸ்ட் பிளே பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். அதுல நம்ம கவனம் செலுத்துவோம். நன்றி சகோதர சகோதரிகளை. அடுத்த செஷன்ல சந்திப்போம். அடுத்த செஷன் ஒரு நல்ல செய்தியை சொல்லும் செஷனாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய தேர்வு சம்பந்தமாக ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தியை நீங்கள் பகிர்வதாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த செஷன்ல நீங்க தான் பேசுற மாதிரி இருக்கும், நான் பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. சந்திப்போம். வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். விஜயி பவா.